அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். இந்த கொஸ்டினில் என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, அது 4வது தேர்வு. 4வது தேர்வுனாக்கா 4வது ஏற்கனவே 3 கொஸ்டின் அனுப்பியாச்சு. இதில் 3ஐயும் போட்டு பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த 4வது கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுலேயும் 1 மார்க் மட்டும் கொஞ்சம் சொல்லிடுறேன். 1 மார்க் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு கொஸ்டின்லையும் ஏதாச்சும் ஒரு கிரியேட்டிவ் கேட்டுறாங்க. அப்போ நீங்கள் போட்டு பார்த்தா என்ன தான் அது உங்களுக்கு சரியாக வரும். இந்த வழக்கமான கொஸ்டின்லாம் நான் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறேன். இது 13 குறைவான பகாயன் உங்களுக்கு தெரியும் தான். இதோட ஆன்சர் வந்து 120 இந்த ஆன்சர் வரும். இது 8,6 இருக்குது. இதுக்கு ஆன்சர் வந்து 8,6 தான் வரும். சமணி சார்பு. இது 6வது உறுப்பின் 6 மடங்குன்னு இருக்குது. அப்போ 6 - 6ன்னு போட்டு சுருக்கமாக 4 0ன்னு வச்சுக்கிடுவோம். இதில் கொஞ்சம் இது கிரியேட்டிவ் கொஸ்டினாக இருக்குது. இதில் கிரியேட்டிவ் கொஸ்டின் எப்படி போடுறீங்க அப்படின்னா, இப்போ எம்முக்கு பதிலாக என்னுக்கு பதிலாக 1 எடுங்க. m = n = 1 எடுங்க. அப்போ tm + n = tm × tn. அப்போ ஆன்சர் என்ன வரும்? t1 + 1 = t1 × t1. அப்போ t2ஓட ஆன்சர் வந்து 3 × 3. t1 3ன்னு கொடுத்துருக்காங்க. t2 9 வருது. இப்போ t3 போகிறதுக்கு போல் m = 1 n = 2 எடுக்கலாம். அப்போ tm + nனாக்கா என்ன வந்துடும்? t1 + 2 t3 வந்துடும். அது என்னது? tm × tn வரும். அப்போ tm வந்து 1, tn வந்து 2, m வந்து 1, n வந்து 2 எடுத்ததுனால t1ஓட ஆன்சர் வந்து எவ்வளோ வருதுனாக்கா, t1ஓட ஆன்சர் 3 கொடுத்துருக்காங்க. t2க்கு 9 கண்டுபிடிச்சிருக்கோம். 3 9 இருக்குன்னா 27. அப்போ உங்களுக்கு t1 3 வருது, t2 9 வருது, t3 27 வருது. இப்போ இது வந்து ஒரு பெருக்குத்தொடரை குறிக்குது. ஏன்னா 9/3 வகுத்தோம்னா 3 தான் வரும். 27 3ஆல் வகுத்தா 3 தான் வரும். அப்போ இது ஒரு பெருக்குத்தொடரை குறிக்குது. இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பெருக்குத்தொடர். இந்த 5வது கொஸ்டினுக்கு ஆன்சர் உங்களுக்கு தெரியும். இது என்னது? மைனஸ் வர்றதுனால இந்த மைனஸ் நான் வச்சுருக்கோம். இது நிரல் அணியின் மாற்று அணி. என்ன கேட்குறாங்க? நிரல் அணியின் மாற்று அணி. நிரல் மாற்றுனா நிறை அணி. அதுக்கு ஆப்போசிட்டு. அடுத்தது வட்டத்தை ஒரு புள்ளியில் மட்டும் தொட்டு செல்லும் கோடு என்ன வருது அப்படின்னாக்கா தொடுகோடு. அடுத்து 8வது கொஸ்டினா இந்த பாருங்க. இந்த கொஸ்டின் வந்து 2x + 3y வெறும் இதாக மாறி இருக்குது. எப்படி மாறுதுன்னு பாருங்க. அது ஒரே கோடுங்கிறாங்க. அப்போ ஈக்குவேஷன் ஒரே மாதிரி வரணும். இப்போ இந்த 9 இதாக மாறி இருக்குது, 3ஆக மாறி இருக்குது. இந்த 3y எப்படி மாறி இருக்குது? வெறும் ஒய்யா மாறி இருக்குது. அப்போ இதை 3ஆல் டிவைட் பண்ணால் வந்துடுது. அதாவது எப்படின்னாக்கா 2/3x + 3y/3 = 9/3. இது முதல் ஈக்குவேஷன் 3ஆல் வகுக்கிறோம். இப்போ வகுத்தோம்னா இது அடியாயிரும். இதை அடித்தோம்னாக்கா 3 3 9 வரும். இந்த வெறும் y 3ங்கிறது தான் இங்கே இருக்கிறது. 2வது ஈக்குவேஷனில் இருக்குது. அப்போ அந்த a வர்றதுக்கு பிறகு என்ன வந்திருக்குன்னா இங்கே 2/3 வந்திருக்கு. இதுக்கு ஆன்சர் 2/3. அடுத்து இது மையக்கொத்து கூட்டத்தின் சாய்வு கேட்டிருக்கு. அப்போ இந்த 1/3 தலைகளாக போடணும். தலைகளாக போட்டால் √3 வந்துடும். அது மைனஸ் இங்கே இல்லாதனால இங்கே வந்துடும். இப்போ இதுவும் கிரியேட்டிவ் கொஸ்டின் தான். 10வது கொஸ்டின் கிரியேட்டிவ் தான். இதை பாருங்கள், x = a cos θ. இதில் இந்த லாஸ்ட்டாக இருக்க ஆப்ஷனில் போட்டு பார்ப்போம். x² என்ன வந்துடும்? a² cos² θ பை என்ன இருக்கு கீழே? a². இந்த ஆப்ஷனில் சொல்கிறேன். அதே மாதிரி ப்ளஸ்ஸு ஒய்னாக்க b sin θ கொடுத்துருக்கு. அது ஸ்கொயர் பண்ணோம்னா b² sin θ பை b². இப்போ இதை அடித்தோம்னா என்ன வந்துடும் ஆன்சர்? இது b² கேன்சல் ஆயிரும், a² கேன்சல் ஆயிரும். sin² + cos² இருக்கும் ஆன்சர். அப்போ இது 1 வருது. sin² + cos² ஆன்சர் வந்து ஃபார்முலா தெரியும் 1. இப்போ இந்த ஆப்ஷன் தான் அதுக்கு பொருத்தமாக இருக்குது. இதுவும் கிரியேட்டிவ் தான். அடுத்து 11 5 சென்டிமீட்டர் ஆரம் 13 சென்டிமீட்டர் சாய் வரும். இது எப்படி நான் வச்சோம்னா 13ல் 1 போயிடுச்சுன்னா 12 அப்படின்னு வச்சுருப்போம். இப்போ இது ஆன்சர் வந்து என்னது? 12. இல்லைன்னா கூம்பின் உயரம் கேட்டிருக்காங்க. உயரம்னா என்னது? 13² - 5². 169 - 25 144 வரும். இதுக்கு ரூட் எடுத்தோம்னா 12. இதுக்கு √144 எடுத்தோம்னாக்க ஆன்சர் வந்துடும் 12 வந்துடும். அதுதான் இந்த இது. இது சம அளவு ஆரமும் உயரம் கொண்ட உருளை மற்றும் கூம்பின் கன அளவுகளின் விகிதம். இதுலேயும் கொஞ்சம் கிரியேட்டிவ் தான். இதில் இதுக்குரிய ஆன்சர் இல்லை. இது உருளையோட கன அளவு ஃபார்முலா தெரியும் நமக்கு. இந்த 12வது கணக்கு பாருங்க. 12வது கணக்கு உருளையோட கன அளவு ஃபார்முலா என்னது? πr²h. அடுத்து உருளையோட கன அளவு z. கூம்பின் கன அளவு என்னது? 1/3 πr²h. அடுத்து கோளத்தின் கன அளவு 4/3 πr³. இதில் ஆரமும் உயரமும் சமம் கொடுத்தாச்சு. அப்போ இது ரெண்டும் r³ மாறிடும்.
இதுவும் என்ன ஆயிரும் ஆர் கியூபாக மாறிடும். அங்கே ஆர்க்கு எல்லாமே அதாவது எப்படி மாறிடும், ஆரமும் உயரமும் சமம்ங்கிறதுனால இது பை ஆர் கியூபு. இங்கே 1/3 பை ஆர் கியூபு. இங்கே 4/3 பை ஆர் கியூபு. இந்த பை ஆர் கியூப்பு பை ஆர் கியூப்பு பை ஆர் கியூப் எல்லாம் கேன்சல் ஆகிட்டான். மிச்சம் 1 இஸ்ட்டு இங்கே 1/3 இஸ்ட்டு இங்கே 4/3 தான் இருக்கும். இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா 3:1:4 இந்த ஆன்சர் வரணும். இது ஏதோ மிஸ்டேக் இருக்க மாதிரி தெரியுது, அதை பார்த்துக்கலாம், போட்டு பார்ப்பேன். இப்போ என்ன 3:1:4 இதில் புக்கில் வந்து இந்த ஆன்சர் இருக்குது, 3:1:2ன்னு இருக்கும். ஆனால் அவங்க புக்கில் வந்து விட்டம் கொடுத்துருப்பாங்க, ஆனால் இங்கே ஆரம் மாற்றிட்டாங்க. அதனால் இதை போட்டு பார்க்கணும். புக்கில் விட்டம்ன்றக்கும் இங்கே வந்து ஆரம் இருக்கு. அதனால் இதுக்குப்படி போட்டு பார்க்கும்போது ஆன்சர் வந்து 3:1:4 தான் வருது. அதை பார்த்துக்கிறோம். அடுத்து இதோட ஆன்சரு 4 மற்றும் மாறுபாடுகள் அப்படின்னாக்க இதோட ஆன்சர் உங்களுக்கு தெரியும் 3.5. எப்படி நான் வச்சோன்னா 4க்கு முன்னாடி 3, 4க்கு பின்னாடி 5 அப்படின்னு நான் வச்சுருக்கோம். அடுத்து ஆங்கிலத்திலிருந்து ஒரு எழுத்து சமாளிப்பு பண்ணி தேர்ந்தெடுக்கப்படுது. அது ஆங்கில உயிரெழுத்தாக இருப்பது. இதுவும் கிரியேட்டிவ் தான். இதுவும் கிரியேட்டிவ் தான். கிரியேட்டிவ்னா என்னது, ஆங்கிலம் ஒரு எழுத்து சமாளிப்பு பண்ணி தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அது ஆங்கில உயிரெழுத்து. ஆங்கில உயிரெழுத்தாக இருப்பதுன்னா ஆங்கில உயிரெழுத்து மொத்தம் 5 இருக்கு. AEIOU. இது என்னது, AEIOU. இந்த 5 எழுத்து இருக்கு. இந்த 5 எழுத்து சேர்ந்தா அந்த 5 எழுத்து தான் வாய்ப்பு இருக்கு. 5/26 முதல். அடுத்து எப்பயும் போல இந்த 2 மார்க்கும் 5 மார்க்கும் நீங்கள் அதை பார்த்துக்குங்க. இதற்குரிய பக்க நம்பர் நான் பின்னாடி இந்த வீடியோவில் கடைசி இதில் கொடுப்பேன். இந்த வீடியோவில் கடைசி பேச்சு கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா கலக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் 21 வரை இருக்குது. அடுத்தது நான் 22லேருந்து இங்கே இருக்குது பாருங்க. 22 இருக்குது. இது எல்லாமே ஓரளவு எளிமையான கொஸ்டின்ஸ் தான், ஆனால் முக்கியமான கொஸ்டின்ஸ். இதெல்லாம் அவசியம் போட்டு பார்த்துடணும். அதே மாதிரி இது 22லேருந்து 28, இங்கே 29, 30 கொஞ்சம் எழுதியிருக்கு பார்த்துங்க. பிரிண்ட் மிஸ்டேக்கு பேனால் எழுதியிருக்குது. இப்போ இதில் எல்லாமே இதில் 32 மட்டும் கொஞ்சம் கிரியேட்டிவ். 32 போட்டு பாருங்கள், ஈஸியானதான். அந்த வீடியோ நான் போட்டு விடுவேன். மற்றபடி இதில் இருக்கிற கணக்கு எல்லாமே அடிக்கடி போட்டு பார்த்து பயிற்சி வரக்கூடிய கணக்கு தான். சில கணக்குகள் கிரியேட்டிவ் கணக்குகள் இருக்குது, அதை நீங்கள் போட்டு பாருங்கள். தெரியலைன்னா அதை சொல்லுங்கள், நான் போட்டு கொஞ்சம் சொல்கிறேன். அதை இந்த கொஸ்டின் பார்த்துட்டீங்களா? கொஸ்டின் நீங்கள் அந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணி அதை பார்த்துக்குங்க. இது எந்த பக்கத்தில் இருக்குங்கிறத நான் இப்போ காமிக்கிறேன். இதுதான் அந்த எந்த பக்கத்தில் 4வது தேர்வுக்காக 4ன்னு போட்டிருக்கேன். இதை பாருங்க. பாருங்கள், பரீட்சை ஒவ்வொரு கணக்கும் எந்த பக்கங்கிறது எப்பயும் போல இங்கே பார்க்குறது தான். இது என்னது 1.2 5வது பக்கத்தில் இருக்குது. மாறிலி சார்பு 24. இங்கே மாறிலி சார்பு லெமன்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க, அதனால் 24 பக்கம் இருக்குது. அதை பார்த்துங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். இது எந்த பக்கம் என்னங்கிறத போட்டிருக்கேன். இந்த பேஜை ஸ்டாப் பண்ணி இதை நீங்கள் ஒவ்வொரு கணக்கு எந்த பக்கத்தில் இருக்குங்கிறத பார்த்துக்குங்க. அதில் கிரியேட்டிவ் எத்தனை போட்டிருக்கு பாருங்கள். 1 2 3 4 கிரியேட்டிவிட்டி வந்திருக்கு. கிட்டத்தட்ட 5 கிரியேட்டிவ் வந்திருக்குது. இதெல்லாம் போட்டு பார்க்கணும். கிரியேட்டிவும் கூட தெரியணும். இதெல்லாம் பக்கத்தை நோட் பண்ணிக்கிங்க. பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.